கேஸ் தோத்ததுக்கு அப்புறம் விட்டா போதும்னு எஸ்கேப் ஆக பாக்குறீங்களா? 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேஸை எடுக்கும் போதே இதோட ரிஸ்க பத்தி ஜெயச்சந்திரன் கிட்ட நான் தெளிவாவே சொல்லியிருந்தேன். அன்னைக்கே ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு போயிருந்தா இதுல 3ல 1 பங்கை கொடுத்து அன்னைக்கே முடிச்சிருக்கலாம். ஆனா அப்ப கேட்கலையே. என்ன ஆனாலும் சரி, தொழிலாளர்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுப்பேன்னாரு. இப்ப தீர்ப்பு வந்ததும் எல்லா பழியையும் தூக்கி என் தலைமையில போடுறீங்களா? நல்லா இருக்கு. சசிதரன் சொன்னப்போ நான் நினைச்சேன் ஏதாவது காஸ்ட்லியான மிஷின் இருக்கும்னு. எல்லாமே இம்போர்ட்டட் மிஷின்ஸ் தான். இவ்ளோ குவாலிட்டியான உருக்கு இந்தியால எங்கேயுமே கிடைக்காது. உருக்கா? இதுவா? இரும்பே இதை விட டெம்பரா இருக்கும். உங்களுக்கு இஷ்டம் இருந்தா மட்டும் எடுங்க. என்ன இருந்தாலும் இதை நாங்க ஸ்கிராப் ரேட்டுக்கு தர மாட்டோம். இந்த ஃபேக்டரி மூடுறதுக்கே உங்க அப்பாவோட கோபமும் பிடிவாதம் தான் காரணம்னு சசி என்கிட்ட சொன்னான். கம்பெனி, ஃபேக்டரி, காரு, அது இதுன்னு அந்த ஜெயச்சந்திரன் ஏன் முன்னாடியே எந்த அளவுக்கு ஆட்டம் போட்டிருக்கான் தெரியுமா அவன்? பாலசுதா என்னெல்லாம் கேட்கணுமோ நான் இப்போ உன்கிட்ட அதை கேட்க போறேன். Question number 1. ஆமா, நீ ஒரு மனுஷன் தானே? Question number 2. அன்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம்னா என்னன்னு தெரியுமா? Third question. ஆபத்துல திரும்பி கூட பார்க்காத ஒரு ஆம்பளைய எப்படி ஒரு பொண்ணால நம்பி காதலிக்க முடியும்? பிரீத்தி, சாரதா, எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சீங்க? அந்த கார் சாவியை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. என்னங்கப்பா? 2 பேரை கூப்பிட்டேன், வந்தது 3வது ஆளு. வயசான காலத்துல ஆம்பளை பிள்ளைங்க தான் உதவியா இருப்பாங்கன்னு சொன்னது உண்மைதான். எல்லாம் முடிஞ்சு இறுதி யாத்திரை போகும்போது மார்ல அடிச்சாழ பொண்ணு வேணும். ஒரு தொல்லை முடிஞ்சதுன்னு ஆம்பளை பிள்ளைங்க மட்டும்தான் நினைப்பாங்க. என்ன ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க? ஆம்பளை பசங்க எவ்வளவுதான் செஞ்சாலும் அப்பா அம்மாக்கு தெரியாது. ஆனா பொண்ணுங்க நீலி கண்ணீர் உடைச்சா போதும். நீலி கண்ணீரா? வேற எப்படி? மாமியார் ஏதாவது தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டாங்கன்னா முதல்ல மருமக தானே சந்தோஷப்படுவா. இதுதான் ஆணாதிக்க மனபாவம். பொண்ணுங்க மனசு நொந்து அழுதாலும் அது நீலி கண்ணீர். உயிருக்கு உயிரா காதலிச்சா அது நடிப்பு. கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வருவாள, அப்பவும் நீ இததான் சொல்லணும். நீ பாலாவை கூப்பிட்டியாப்பா? இல்லம்மா, டைம் கிடைக்கல. இதுதான் ஆம்பளை பசங்களோட காதல். அந்த பொண்ணோட சொத்து பணம் எல்லாமே போயிடுச்சு. இதுக்கப்புறம் அவளுக்கு கால் பண்ணி எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணோம்? அதானே. எல்லா சொத்தும் போயிருச்சுன்னு யார் சொன்னது? ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ எல்லாத்தையும் வித்து கடன் அடைச்சாங்க, அவ்வளவுதானே. பிசினஸ் வருமானம் எதுவுமே இல்லாம இனி எப்படிப்பா அவங்களால வாழ முடியும்? கடன் எல்லாத்தையும் அடைச்சாலும் கொஞ்சம் பணம் மிச்சம் இருக்குமா? அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. ஃபேக்டரியை வித்ததுக்கு அப்புறமும் பாதி கடனை கூட அடைக்க முடியலன்னு பாலா என்கிட்ட சொன்னா. அறிவு இருக்கிறவங்க பல விதமா யோசிச்சு வச்சிருப்பாங்க. பினாமி பேர்ல நிறைய சொத்துக்களை வாங்கி போடுவாங்க. அப்படி இருந்தா கேஸ் ஜப்தின்னு என்ன வந்தாலும் அவங்க சொத்து பத்திரமா இருக்கும்ல. கண்டிப்பா அவரும் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லப்பா, வீட்டையே விற்க போறதாதான் பாலா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. ஏய், அந்த அளவுக்கு கூடவா முன் யோசனை இல்லாம ஜெயச்சந்திரன் பண்ணிருக்காரு? ஜெயச்சந்திரனோட வீடு இதுதானே? இதுதான். விக்க போறன்னு சொன்ன வீடு இதுதானே? ஏன் நீ பேச மாட்டியா? ஜெயச்சந்திரன் வீட்ல இல்லீங்களா? இல்ல, அப்பா வெளியில போயிருக்காரு. ஓ, அவர் வீட்லயே இல்ல. அமௌண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும்? ஃபைனலைஸ் பண்றதுல அப்புறங்க. முதல்ல வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவங்க வீட்டை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அம்மா, அம்மா. அவசரத்துக்கு விக்கிறாங்க, வேற வழியே இல்ல. நாம நினைச்ச விலைக்கு வாங்கலாம், விட்டுறாதீங்க. பார்க்கலாம். வணக்கம். 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 வீட்டை பார்க்கலான்னு வந்திருக்காங்க. ஜெயச்சந்திரன் கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். சரி, உள்ள வாங்க.
இந்த மரம்லாம் எப்படி? நல்ல மரம் தானே? என்ன மரத்தை பார்த்தாலே தெரியாதா? அது இவங்க ரொம்ப பாரம்பரியமான குடும்பங்க. தேக்கு மரத்தை தவிர வேற எந்த மரத்தையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜன்னல் கம்பிலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பழைய இரும்பு துருப்பிடிச்சிருக்கானும் பாருங்க. மரத்துல கரையான்லாம் இல்லல்ல. இது நாங்க குடியிருக்கிற வீடு. கரையான் வரலாம் விட்டுருவோமா? நீங்களே பாத்துக்கோங்க. இவங்க எல்லா ரூமையும் பார்க்க ஆசைப்படுறாங்க. எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஒரே ஒரு ரூம் தான் பூட்டி வச்சிருக்கோம். வேணா அந்த சாவியும் தரேன். இந்த வீட்டை வாங்குனதும் தேவையில்லாத ரூம் எல்லாம் ஆல்டர் பண்ணணும். அவுட் ஹவுஸ கவனிக்கலன்னா பாம்பும் பல்லியும் தான் வரும். நாம தான் கவனமா இருக்கணும். அப்ப நம்ம எல்லா ரூமையும் போய் பார்ப்போம். வாங்க வாங்க. நல்லா ரசிச்சு கட்டியிருக்கிறாங்க வீட்டை. இது தங்கமா இல்ல கவரிங்க? இது என்னோட தாலிமா. இதெல்லாம் விக்கிற ஐடியா இல்ல. நான் சும்மாதான் கேட்டேன், அவ்வளவுதான். பழைய வீட்டுல இருக்க பிரச்சனையே இதுதான். ஒரு இடம் கூட தாராளமாவே இல்ல. ஆனா வெயிலு குளிர் எதுவுமே தெரியாது. ஏசி செலவு உங்களுக்கு மிச்சம் தானே? மேல இருக்க ரூம் தான் பிரச்சனை. எலி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல பொண்ணா இருந்தா எலி பிரச்சனையே இருக்காது. பொண்ணுக்கு நல்ல ஹியூமர் சென்ஸ். கிச்சனை போய் பார்க்க வேண்டாமா? போய் பார்த்துட்டு வா. வாங்க வாமா. வாங்க வாங்க. நல்லாதாங்க இருக்கு. சாம்பாரும் பொரியலும் மட்டும்தானா? வெளியதான் ஆடம்பரம் எல்லாம். கிச்சன்ல ஒண்ணும் இல்லையே. பசிக்குதான் சாப்பிடுறோம். பந்தாவுக்காகவா சாப்பிடுறோம் சொல்லுங்க? 2-3 பேர் நின்னாலும் இடிச்சுக்காம கொள்ளாம சமைக்கிறதுக்கு கிச்சன்ல இடம் வேணும்ல. எங்க வீட்டு சமையல் கட்டுல நானும் என் பொண்ணுங்களும் தான் வேலை பாக்குறோம். அடிச்சாலும் புடிச்சாலும் அதனால எந்த சண்டையும் வர்றதில்ல. ஒன்னா இருந்தா பிரச்சனை இல்ல. மருமகளா இருந்தா என்ன பண்ணுவீங்க? இடிச்சுக்கிட்டா பிரச்சனை தானே. எங்க வீட்டுல அந்த மாதிரி எல்லாம் சண்டை போட்டுக்க மாட்டோம். வாஸ்துபடி பார்த்தா வடக்க பார்த்து படி இருக்குது அபசகனம். இதை எடுத்துட வேண்டியதுதான். இது 3 தலைமுறைக்கு முன்னாடி கட்டின வீடு. ரொம்ப பிரபலமான ஜோசியர் ஒருத்தர் தான் வாஸ்து பார்த்து சொன்னாரு. அப்புறம் இது வடக்கு பக்கம் கிடையாது, இது மேற்கு. நீங்க வீட்டை வாங்க தானே செய்றீங்க. வாங்கினதுக்கு அப்புறமா உங்க வீட்டை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்பவே எதுக்கு நீங்க தேவையில்லாம பேசுறீங்க? வாயாடுறதுல ஒண்ணும் அம்மாக்கும் பொண்ணுக்கும் குறையில. இதனால்தான் இருக்கிற வீட்டை விற்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. அட நீங்க எதுக்கு யோசிக்கிறீங்க? பேசின அமௌண்ட்டுக்கு நான் உங்களுக்கு முடிச்சு தரேன். நான் இருக்கும்போது எதுக்கு கவலை? அவங்களே வந்துட்டாங்க. வாங்க. எப்படிமா கிச்சன்லாம் பிடிச்சிருக்கா? ஆமா, அது நமக்கேத்த கிச்சனா மாத்தணும்னா ஏகப்பட்ட செலவு பண்ணணும். சேச்சே, சின்ன சின்ன செலவு பண்ணா போதுங்க, அவ்வளவுதான். விலை ஒத்து வந்தா மத்த விஷயங்களை பத்தி பேசலாமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஜெயச்சந்திரனை பேராசை பிடிச்சவரெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் இப்ப நாங்க பார்த்தாகணுமே. போன் நம்பர் கொடுத்துட்டு போங்க, நான் உங்களை கூப்பிட சொல்றேன். டவுன்ல எனக்கு ஒரு ஆபீஸ் இருக்கு. ஜெயச்சந்திரனுக்கும் அது தெரியும். அங்க அவரை வர சொன்னீங்கன்னா போதும். லேட் ஆகாதீங்க. அப்ப நான் வரட்டுமா? வாங்க போலாம். பாருங்க. வாங்க வாங்க. வரமா? நீங்க சொன்ன அமௌண்ட்டை விட 1 லட்சம் ரூபாயாவது எங்களுக்கு அதிகமா கொடுங்க.
எப்படி பார்த்தாலும் இப்ப இருக்கிற விலையை விட கம்மியா தான் இருக்கு. என்ன மிஸ்டர் ஜெயச்சந்திரன் இப்படி மாத்தி பேசுறீங்க? ஏற்கனவே நான் ஒரு விலையை சொல்லிட்டேன், அதுக்கு நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. அதுக்கு அப்புறம் தான் மற்ற விஷயங்களே பேச வந்திருக்கோம். விலை விஷயத்துல கொஞ்சம் அதிகமா வேணும்னு நான் இவர்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேனே. அதெல்லாம் பார்த்துக்கலான்னு இவர் தான் சொன்னாரு. பாத்துக்கலான்னு தானே சொன்னேன், எதுவும் கன்ஃபார்ம் பண்ணலையே. பாத்துக்கலான்னு சொன்னா ஏதாவது கூட்டி தானே கொடுப்பீங்க. பேசின விலையிலேருந்து ₹1 கூட என்னால அதிகமா தர முடியாது. அந்த விஷயத்துல நான் முடிவா இருக்கேன். நீங்க ஒரே விலையில இருக்காதீங்க. ஒரு வியாபாரம்னா அப்படி இப்படின்னு கொஞ்சம் முன்ன பின்ன தானே இருக்கும். எனக்கு உங்க வீட்டை வாங்கித்தான் ஆகணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. மகன் பேர்ல வாங்கி போட்டா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்குமேன்னு தான் இதை நான் வாங்க ஒத்துக்கிட்டேன். 1 வருஷம் சும்மா பூட்டி தான் போட போறோம். அடுத்த வருஷம் அவன் லீவுக்கு வரும்போது ஹோம் ஸ்டேயோ என்னமோ பண்ணிக்கிட்டோம். சொன்ன விலை ஓகேன்னா அட்வான்ஸ் கொடுக்குறேன். ஏன் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரி. நல்லபடியா பேசி முடிச்சாச்சு, சந்தோஷம். அடுத்து கமிஷனை பத்தி சொன்னபடி பேசின கமிஷனை கரெக்டா கொடுத்துடணும். வழக்கம் போல நான் கொடுக்க வேண்டிய கமிஷனை கொடுத்துறேன், சரியா? அப்புறம் என்ன, நீங்க அட்வான்ஸை கொடுத்துருங்க. எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? எழுந்து வாங்கிக்கங்க. வர்ற மகாலட்சுமி நின்று தான் வாங்கணும். மிஸ்டர் மோகன்தாஸ், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். வீடு வாங்கினாலும் உங்க மகன் அடுத்த லீவுக்கு வர வரைக்கும் பூட்டி தானே வைக்க போறேன்னு சொன்னீங்க. அதனால இந்த 1 வருஷம் மட்டும் நாங்க அந்த வீட்டில் இருக்க அனுமதிப்பீங்களா? அது எப்படிங்க? சும்மாலாம் வேண்டாம், ஒரு வாடகை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு நாளும் நான் தந்துடுறேன். இது செட் ஆகாதுங்க, சுத்தமா செட் ஆகாது. அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனையை தாங்க உருவாக்கும். உங்க வீட்டையே வாங்கி உங்களுக்கே வாடகை கொடுக்கறதா? இதெல்லாம் சரி வராதுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே வீட்டை பூட்டி சாவி என்கிட்ட கொடுக்கணும். அதுல எந்தவித மாற்றமும் இல்லைன்னா இதை நீங்க வாங்கிக்கலாம். வேற சில வீட்டையும் நாங்க பார்த்து தான் வச்சிருக்கோம். உங்க விருப்பம். அப்படின்னா இதை சந்தோஷமா வாங்கிக்கங்க. அப்போ இனி நம்ம ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல சந்திக்கலாம், சரிங்களா? சுதா, கூப்பிட்டீங்களாங்க? குடிக்கிறதுக்கு டீ கொண்டு வா. இப்படி டீ மட்டுமே குடிச்சுக்கிட்டு இருந்தா எப்பதான் சாப்பிட போறீங்க? நேத்து நைட்டே நீங்க எதுவும் சாப்பிடல. பேப்பர் படிச்சிட்டீங்களாப்பா? அஜய், அந்த டேப் திறந்து விடு. இனி எதுக்குமா இந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திக்கிட்ட? இன்னும் 2 நாளைக்கு அப்புறம் இது வேற ஒருத்தரோட சொத்து. வாடகைக்கு வீடு எங்கேயாவது பார்த்தீங்களாப்பா? பார்க்கணும். இதே மாதிரி வசதியான வீடாக பார்க்கணும்ப்பா. வசதியான வீடு வேணும்னா அதுக்கேற்ற வாடகை நம்ம கொடுக்கணும். எப்படி கொடுக்கறது? வீடு, ஃபேக்டரி வித்த பணம் இருக்குல்ல, அப்புறம் என்ன? இருக்கிற பணத்தை எல்லாம் சாப்பிட்டே தீர்க்க முடியுமா? எதிர்காலத்தை பத்தி யோசிக்க வேண்டாமா? பேங்க்ல இருந்து வர வட்டியை வச்சுதான் நாம எல்லா செலவையும் பார்த்துக்கணும். படிக்கிற ஐடியா இல்லையா உனக்கு? சும்மா சுத்திட்டு இருந்தா போதுமா? நான் இன்ஜினியரிங் தான் படிப்பேன். பாலாவோட விஷயத்தையும் பார்க்கணும்ல. சூரஜ் வீட்ல இருந்து எப்ப வேணாலும் பொண்ணு கேட்டு வருவாங்க. அவங்க கிட்ட நம்ம கஷ்டத்தை எல்லாம் சொல்ல முடியுமா? அதுக்காக நாம கஷ்டப்பட்டு இருக்க முடியுமா? இருக்கிறத வச்சு வாழ பழகிக்கோ. இனிமே வீடு காரெல்லாம் நம்ம கிட்ட இருக்காது.
உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதுன்னா அது எப்போ கிடைக்கிறதுமா? எங்கேயாவது ஒரு சின்ன வாடகை வீடா பார்க்கலாம். பேங்க்ல இருந்து வட்டி வர்றதுனால பட்னி இல்லாம வாழலாம். இப்போதைக்கு அதை தவிர வேற எதையும் எதிர்பார்க்காத. யானை மெலிஞ்சிருச்சுன்னு மாட்டு தொழுவத்துல கட்ட முடியுமா? அப்படியே கட்டினா கூட வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஒரு காலத்துல இந்த ஊர்ல நாம ரொம்ப மரியாதையா வாழ்ந்தவங்க. நாம அழிய மாட்டோமான்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இந்த ஊர்ல இருக்காங்க. அவங்க எல்லாரும் முன்னாடியும் நாம தலை குனிஞ்சு வாழ முடியாதுப்பா. எவ்வளவு பேர் நம்மளை பார்த்து ஏளனமா சிரிக்கிறாங்க தெரியுமா? வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி பேசுறாங்க. அப்படி எதுக்கு நாம மானங்கெட்டு வாழணும்? இந்த ஊரை விட்டுட்டு நாம வேற எங்கேயாவது போயிடலாம். ஊரை விட்டு போறதா? அப்புறம் நாம எங்கங்க போவோம்? ஒரு வாடகை வீடா பார்த்து ஏதாவது ஒரு டவுனுக்கு போயிடலாம். இந்த ஊரை விட்டு எவ்வளவு தூரம் போறோமோ அவ்வளவு நல்லது. நாம எதுக்குப்பா அப்படி ஒளிஞ்சு வாழணும்? எல்லாருடைய கடனையும் செட்டில் பண்ணிட்டா அப்புறம் நம்ம எதுக்காக பயப்படணும்? யாருக்காக வெக்கப்படணும்? உனக்கு இது பெரிய விஷயம் இல்லை, ஆனா எனக்கு பெருசு. நான் யாரு முன்னாடியும் இதுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நின்னதில்ல. நம்ம இன்னொரு ஊருக்கு போயிட்டா மட்டும் நம்மளுடைய அந்தஸ்து அதிகமாயிடுமாப்பா? சொல்லுங்க. ஏண்டி உங்க அப்பாவையே எதிர்த்து பேசுறியா? இங்க இருந்து போயிட்டா உன்னால சூரஜ பார்க்க முடியாதுன்னு வருத்தப்படுறியா? சூரஜ் மட்டும்தான் இந்த ஊர்ல இருக்காராமா? சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்க தானே இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு போற அளவுக்கு அப்படி என்ன நம்ம தப்பு பண்ணிட்டோம்? தள்ளுடா. என்னடி உங்க அப்பாவோட முடிவு உனக்கு பிடிக்கலையா? இல்ல யார வேணாலும் கேள்வி கேட்கலாங்கிற திமிர வந்துருச்சா? இங்க பாரு, நீ ஒரு பொண்ணுங்கிறத மறந்துடாத. பொண்ணுன்னா பூமி மாதிரி மிதி வாங்கணும்ல. பாலா வந்திருக்காளா என்ன? வெளியில வண்டி நிக்கிறத பார்த்தேன். அவ சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கா. அவ எங்க? கிச்சன்ல அம்மா கூட பேசிட்டு இருக்கா. அண்ணா, பாலா ரொம்ப கவலையா இருக்கா. அவளுக்கு போக விருப்பமே இல்ல. நீதான் கொஞ்சம் அவளை சமாதானப்படுத்தணும். என்ன ப்ரிப்பரேஷன்லாம் பயங்கரமா இருக்க? இன்னைக்கு என்ன விருந்தா? என்ன திடீர்னு விசேஷம்? நீ இவ்ளோ நேரம் எங்க போயிருந்த? பாலா வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? வந்ததுமே அழ ஆரம்பிச்சிட்டியா? நான் ஒன்னும் அழலைங்க. அப்புறம் என்ன உன் கண்ணுல பன்னீரா? நான் வெங்காயத்தை வெட்டிக்கிட்டு இருந்தேன். அதனாலதான் கண்ணுல இருந்து தண்ணி வந்துருச்சு, அவ்வளவுதான். உண்மையான கண்ணீரா இருந்தாலும் நீ வெங்காயத்து மேல பழி போட்டுருவ. சும்மா இருக்க மாட்டியா? இப்ப எனக்கு அவ அழறத பாக்கணுமா? சேச்சே, இப்ப வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். நீ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியா? வேலையா இருக்காராம். சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு. அவகிட்ட பேசு. அவகிட்ட பேசு. கிளம்புற ஏற்பாடெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வீடெல்லாம் பார்த்தாச்சா? மனோஜத்தானுடைய ஃப்ரெண்டு தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஜெயாக்காவும் மனோஜத்தானும் போய் பார்த்திருக்காங்க. வீட்ல எல்லா வசதியும் இருக்காமா? எல்லா வசதியும் இருந்தாலும் சொந்த வீடு மாதிரி வராதில்ல. அவங்க மாறணும்னு சொன்னா நாங்க மாறிதானே ஆகணும். கவலைப்படாதம்மா, உன்னோட கஷ்டம் எல்லாமே சீக்கிரமா மாறும். எங்க பிரச்சனை எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் தீர்ற மாதிரி எனக்கு தெரியல. இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அரிய நினைக்க வேலை,
அஜய்க்கு படிப்பு. யாரும் இன்னும் செட்டில் ஆகிற மாதிரி தெரியல. கவலைப்படாதம்மா. நீ கவலைப்படுறதுக்கெல்லாம் ஒன்னும் இல்லடி. உங்க அண்ணனுக்கு எப்படியாவது நல்ல வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் சீக்கிரமா உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். தைரியமா இருடி, உன் கூட நாங்கெல்லாம் இருக்கோம்ல. என்னன்னா அம்மா, நீ உட்கார்ந்து சாப்பிடு. இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். ஏன் பாலா, எங்க எல்லாரையும் விட்டுட்டு இந்த ஊரை விட்டே போறியா? நான் என்ன ஆசைப்பட்டா போறேன் அங்கிள். அப்படி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வந்துருச்சு. அதான் எல்லா கடனையும் அடைச்சாச்சுல, அப்புறம் எதுக்குமா நீ இப்படி பிறந்த வீடு ஊரையெல்லாம் விட்டுட்டு போகணும்? அதுக்கு என்னப்பா தேவை இருக்குன்னு அப்பா கிட்ட கேட்க வேண்டியதானம்மா? கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல அங்கிள். அப்படி கேட்டா கோவதான் படுவாரு. உங்க அப்பா இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லல்ல. அப்புறம் உங்க அப்பா மட்டும்தான் இந்த மாதிரிலாம் இருக்காருன்னு நினைச்சுக்காதடி. நீங்க அங்க போய் என்ன பண்றது ஐடியா? அப்பா ஏதாவது சொன்னாரா? ஒன்னும் சொல்லல அங்கிள். ஒருவேளை அவர் மனசுல ஏதாவது பிசினஸ் ஐடியா கூட இருக்கலாம். சொத்து வித்த பணம் எப்படியும் கையில கொஞ்சம் இருக்கும்ல. அப்படி பார்த்தா இது நல்லதுதான். நீங்க அங்க போனாதான் பிசினஸ் பெரிய அளவுல பண்ண முடியும். சரியா? ஆனா எனக்கு என்னமோ ஒளிஞ்சு வாழ போற மாதிரி தான் தோணுது. நானும் அதை தான் சொன்னேன். ஆனா அப்பா என்னவோ ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு பிடிக்கலன்னு சொல்றாரு. அது உண்மைதான். ஒரு தோல்வி வந்துச்சுன்னா அதுக்கான காரணத்தை மட்டும் இல்ல, அது நடந்த இடத்தையும் வெறுக்க ஆரம்பிச்சிருவோம். ஆமா, இங்க இருந்த பொருளை எல்லாம் அங்க ஷிஃப்ட் பண்ணிட்டீங்களா? ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் விக்கிறது தான் ஐடியா. மத்தபடி என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. இனி அங்க போய் புது வீடு இடம்லாம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமேமா. முதல்ல கொஞ்ச நாள் தான் கஷ்டமா இருக்கும், அப்புறம் எல்லாம் பழகிடும். அது ஆம்பளைங்களுக்கு ஈஸிங்க. வீடு மாறும்போது இருக்கிற கஷ்டம் பொண்ணுங்களுக்கு தான் தெரியும். அங்க எல்லாம் செட் ஆனதுக்கு அப்புறம் அதையும் மாத்த சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு பயம். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்பவே அத பத்தி யோசிச்சு எதுக்கு டென்ஷன் ஆகுற? அதுக்கு முன்னாடியே நீ எங்க வீட்டுக்கு வந்துடலாம் கூட. நான் சாப்பிட்டதும் பம்புக்கு போயிடுவேன். நீ அடுத்த தடவை வரும்போது பார்க்கலாம். நீங்க கிளம்புறது தான்ப்பா நல்லது. இல்லனா அப்புறம் இவ அழுதுட்டு போறதையும் பார்க்க வேண்டியிருக்கும். கவலைப்படாத பாலா, உங்க சொந்தக்காரங்க எல்லாம் இங்க தானே இருக்காங்க. அப்படி எல்லாரையும் விட்டுட்டு ஒரே அடியா போயிட முடியாதுமா. எல்லாரும் வேண்டியவங்க தானே பக்கத்துல இருக்கும் போது தான் தோணும். ஆனா தள்ளி போயிட்டா எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாதங்க.
திறந்தா இருக்கு. உள்ள வாமா. என் தங்கச்சி எங்க போனா? பிரீத்திக்கும் காமன் சென்ஸ் எல்லாம் இருக்குல்ல. இங்க பாருங்க, நான் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படிப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேணுமா? உனக்காக தான் நான் இந்த கேசட்ஸ் எல்லாம் பேக் பண்றேன். எல்லாம் என்னோட கலெக்ஷன்ஸ், உன்னோட ஃபேவரட். எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம். பரவாயில்ல, இருக்கட்டும். சில நேரம் உனக்கு கேட்கணும்னு தோணும்ல. ஒரு வேலை தோணுச்சுன்னா வண்டி எடுத்துட்டு இவ்வளோ தூரம் உன்னால வர முடியாதுல்ல. இதில் 1-2 புக்ஸ் கூட வச்சிருக்கேன். அதில் ஒன்று நீ என்கிட்ட வாங்கணும்னு சொன்ன புக்கு, 11th டைம் ஆஃப் காலரா. ஒரு நாள் முன்னையே கூட்டிகிட்டு போய் வாங்கலாம் தான் நினச்சேன். இனிமே அது நடக்கும்னு தோணலை. உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னா இதோ வரேன், ஒரு 15 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன்னு இனிமேல் உன்னால் சொல்ல முடியாதுல்ல. ஏய், என்ன இது? பாலா, என்ன இதெல்லாம்? இதுக்கே எப்படி நீ அழலாமா? சாரி, நான் திடீர்னு நான் கிளம்புறேன். இருக்கலாம்ல, என்ன அவ்வளவு அவசரம்? உண்மையை சொல்லணும்னா எனக்கு இங்க இருந்து போக மனசே வரலங்க. சூரிய அஸ்தமிக்காம இந்த நாள் இன்னைக்கு இப்படியே இருக்காதான்னு நான் ஆசைப்படுறேன். நான் இங்க இருந்து போனா ஒருவேளை என்னால திரும்ப இங்க வர முடியாதோன்னு நான் பயப்படுறேன். கிளம்பும் போது இப்படி அபசகுணமா பேசாத. போறேன்னு மட்டும் சொல்லாத. அதை தாங்கிற சக்தி எனக்கு இல்ல. சரி, நீ கிளம்பி போ, நான் அப்புறம் வரேன்.
சொல்லாத, போயிட்டு வரேன்னு சொல்லுமா. பிரீத்தி, வேண்டாம், என்கிட்ட நீ போறத பத்தி எதுவும் சொல்லாத. நீ எங்க போனதும் புது பாய் ஃப்ரெண்ட் எதையும் பிடிச்சிடாதா? நாங்க எல்லாரும் பாலா இங்க வர போறனால எதிர்பார்த்துட்டு இருப்போம், மறந்துடாதா? இந்தா, இதை வண்டியில் வச்சிரு. நான் வரேன் ஆண்டி. போயிட்டு கால் பண்ண. போயிட்டு வா. நாங்க ஒண்ணு உங்ககிட்ட நன்கொடையெல்லாம் கேட்கலன்னு, எங்களுக்கு உரிமையான பங்கு தானே கேக்குறோம். நம்ம வீட்லயே நீங்க இவ்ளோ நாள் இருந்தீங்கல்ல, அப்ப எங்க எல்லாரையும் பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடது தானே. லத்திகா சொல்றது சரிதானே? அந்த வீட்ல நீ தானே இருந்த, அப்புறம் உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேக்குறது? நீங்க எப்ப வந்தீங்க அத்தை? இன்னியோட இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். நம்ம குடும்ப வீட்டை விற்கும் போது எனக்கும் முரளி அண்ணனுக்கும் 3 லட்சம் ரூபாய் தரேன்னு நீங்க சொல்லிருந்தீங்கல்ல. இன்னும் வீட்டை விக்கலல்ல, விக்கிறப்ப எல்லாத்தையும் பாத்துக்கலாம். பாத்துக்கலாமா? வேற என்ன சொல்றீங்க? இந்த சொத்துல உங்களுக்கு பங்கு கிடையாது. கொடுக்க வேண்டிய பங்குலாம் ஏற்கனவே கொடுத்தாச்சு. அப்பா மரண படுக்கையில இருக்கும்போது சொன்ன விஷயம் தானே. பாவம், நம்ம அப்பா கடைசியா சொன்ன வார்த்தைக்கு மதிப்பே இல்லையா? கடைசி வார்த்தையை கேட்கறதுக்காக அப்பா உயிர் பிரியும் போது நீங்க 2 பேரும் வந்து நின்னது உண்மைதான். அப்பா படுத்த படுக்கையா இருந்தப்போ நீங்க யாராவது இங்க வந்து பாத்தீங்களா? அப்பாவோட மருத்துவ செலவுக்காச்சும் நீ ஏதாவது உதவி பண்ணிருக்கியா? அதெல்லாம் உன்னோட பொறுப்புன்னு. குடும்ப வீடு உங்களுக்கு தானே கிடைச்சது. அப்பா இறந்து 5 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ அன்னைக்கே கொடுத்திருந்தா அந்த பணம் வட்டி குட்டி போட்டு இன்னைக்கு 10 லட்சம் ஆயிருக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம்லாம் சொல்லாதீங்க. அப்பா சாக கிடக்கும்போது சுத்தி நின்னு வழி இல்ல, கஷ்டம், அது இதுன்னு அழுது அப்பாவை சம்மதிக்க வச்சீங்க. அப்பா அம்மாவோட இறுதி சடங்குக்கு கூட நீங்க ஒரு 10 பைசா கூட செலவு பண்ணல. சாதாரணமா எல்லா குடும்பத்திலயும் அப்பா அம்மாவுக்குன்னு தனியா சேர்த்து வைப்பாங்க.
அந்த மாதிரி இங்க எதுவும் பண்ணல. ஆனா நான் அப்பா அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிட்டேன். விடுங்க, அந்த கதையெல்லாம் நான் இப்ப பேச விரும்பல. பணம் சொத்துன்னு எதுவும் இல்லைனாலும் அப்பா அம்மாவை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. அப்ப உன்னோட தங்கச்சியான எனக்கு செய்ய வேண்டியது உன் கடமை தானே? அது மட்டும் இல்லாம இது அப்பா உன்னை வச்சு ஒத்துக்க வச்ச விஷயம். சாகரத்துக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி அப்பா என் முகத்தையே பார்த்தாருன்னு அவரு என்ன பார்த்து வாய மூடுறி. செத்து போனவங்களையாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. டீ போட்டு வச்சிருக்கேன், வாங்க குடிக்கலாம். இல்லனா இங்கேயே எடுத்துட்டு வரட்டா? முதல்ல பேசி ஒரு முடிவுக்கு வருவோம், அப்புறம் டீ காஃபிலாம் சாப்பிட்டுக்கலாம். கூட பிறந்தவங்க ஒரு விஷயத்த பேசி முடிவெடுக்க இவ்ளோ நேரம் வேணுமா? அப்படியே டீயே குடிச்சுக்கிட்டே பேசலாம்ல. ஒன்னா பிறந்தவங்கன்ற எண்ணம் எல்லாருக்கும் வேணும். அந்த எண்ணம் யாருக்கு இல்ல? எனக்கா இல்ல உங்களுக்கா? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா நான் இந்த நிலைமையில இருக்கும்போது என்கிட்ட பணம் கேட்பீங்களா? இந்த வீட்டை நான் எந்த சூழ்நிலையில வித்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? தெரியும்ல. இருந்தும் 3 லட்சம் போதாதுன்னு அதுக்கு வட்டி வேற கேக்குறீங்களா? எரியிற வீட்ல எடுக்கிற வரைக்கும் லாபம்னு பாக்குறீங்களா? குடும்ப வீடு, ஃபேக்டரி, பிசினஸ் எல்லாமே உனக்கு தானே கிடைச்சது. உன்னோட வீண் ஆடம்பரமும் திறமை இல்லாமையும் தான் இந்த நிலைமைக்கு காரணம். அந்த நஷ்டத்தை நாங்க எதுக்காக ஏத்துக்கணும்? நஷ்டத்தை மட்டும் நான் தானே அனுபவிக்கிறேன். அஞ்சு வருஷம் வட்டி ஒண்ணும் எங்களுக்கு வேணாம். இருந்தாலும் ஒரு 2-2.5 லட்சம். இத கேட்கறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? வரதட்சணை கேட்டு வாங்கினது கெஞ்சி வாங்கினதுன்னு உனக்கு கிடைச்ச மொத்த சொத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா எங்களுக்கு கிடைச்சதை விட உனக்கு தான் அதிகமா கிடைச்சிருக்கு. குடும்ப சொத்துல ஆணுக்கும் பொண்ணுக்கும் சம உரிமை இருக்கு. உரிமை அது இதுன்னு பேசினா சல்லி பைசா கூட உனக்கு கிடைக்காது. உங்க 2 பேருக்கும் நான் 3 லட்சம் ரூபாய் தான் தருவேன். அது உங்க உரிமைக்காகலாம் இல்ல, அப்பா சொன்ன வார்த்தையை காப்பாத்தணுமேன்றதுக்காக மட்டும்தான். கூட பிறந்தவங்களோட பாசம்னா என்னன்னு நீ எனக்கு சொல்லித்தர தேவையில்ல. அம்மா செத்தப்ப நீ என் கூட சண்டை போட்டு 3 லட்சம் ரூபாய்க்கு செக் வாங்கிட்டு போனியே, அப்பவே நான் உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். புரியுதா? நாளான்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாயை 2 பேருக்கும் கொடுப்பேன். நாங்க ஒன்னும் இங்க பிச்சை எடுக்க வரல. அத நீ சீக்கிரமாவே புரிஞ்சு பண்ண. போலாம் முரளி அண்ணா. சந்தோஷமா மிச்ச பணத்தை வாங்கிக்கங்க. கொடுங்க கொடுங்க, வாங்கிக்கங்க. பணம் கரெக்டா இருக்கான்னு இப்பவே எண்ணி பாத்துக்குங்க.
எடுக்க வேண்டியது எல்லாத்தையும் எடுத்துரு. இனி நாம இங்க திரும்ப வரப்போறதில்ல. நான் எங்க போனாலும் உன்னையும் கூட்டிட்டு தானே போறேன். அது எதுக்குன்னு தெரியும்ல. அதே போல என் கூடவே நீ இருக்கணும். சொல்லலைனாலும் மனசுக்குள்ள ஏதாவது இருக்கும்பா. இங்க பழகுனதுக்கு அப்புறம் பாத்துக்கலான்னு இருந்திருப்பாரு. நீ எப்பவும் இததாம்மா சொல்ற. சொல்லி சொல்லி உனக்கே இப்ப நம்பிக்கை போச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்டரி இருந்துச்சுல, அதை மூட வச்சதா இல்ல தேவையில்லாம கேஸ் எல்லாம் நடத்தி வீட்டை வித்ததா? நம்ம வாழ்ற இந்த இடமே நமக்கு சொந்தம் இல்லைன்னு சொன்னலமா? அப்படி இருக்கும்போது இந்த நிலைமைக்கு நம்மள கொண்டு வந்தது யாருமா? அவரோட இந்த பிடிவாதத்துக்காக மட்டும்தான் ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சும் அந்த கேஸ நடத்தினதா நம்ம வக்கீலே சொன்னாரு. எனக்கும் அங்க வரணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? வெள்ளை குதிரையில பறந்து வந்து உன்னை தூக்கிட்டு திரும்ப பறந்து போகணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. அப்புறம் இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? வந்து தூக்கிட்டு போக வேண்டியதானே? ஆனா அதுக்கப்புறம் வாழ்க்கைன்ற ஒரு பெரிய கடல்ல நீந்த வேண்டியிருக்கேன். அதுக்கு முன்னாடியே நீச்சலை கத்துக்கலான்னு பாக்குறேன். வேலையே தானே நீச்சல்னு சொல்றீங்க. அது சொல்லணுமா? வேலை கிடைக்கிற வரைக்கும் கனவு கனவாவே இருக்கட்டும். செல்லக்குட்டி மாமா, 4-5 வருஷமா இங்க வந்துருங்க தானே உங்ககிட்ட சொல்றோம். அன்னைக்கு 3000க்கும் 4000க்கும் வித்த இடம்லாம் இப்போ 35,000 40,000க்கு போயிட்டு இருக்கு. 5 வருஷத்துல 10 மடங்கு ஏறிடுச்சு.